சோ நாங்க இது ஏற்கனவே பார்த்ததுதான். சோ நான் திருப்பி சொல்லிக் கொண்டு கேள்விக்குள்ள போறேன். நீங்க பாருங்க. என்னது? ஒரு மின்கலம் ஒன்று இருந்தா சோ மின்கலத்தின் மின்னியக்க விசை, சோ மின்னியக்க விசை எலக்ட்ரோமோட்டிவ் போர்ஸ் சொல்லுவோமா? சோ இந்த மின்னியக்க விசைன்றது சோ இந்த பேட்டரியின் முனைகளுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு. எப்ப சோ கரண்ட் ஒன்று ஓடாத நேரம் சோ பேட்டரியின் முனைகளுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு தானே என்ன மின்னியக்க விசை. ஆனா வரைவிலக்கணம் என்று சொல்லிக்க நாங்கள் இப்படி சொல்றது இல்ல. சோ வரைவிலக்கணம் சொல்லிக்க என்னன்னு சொல்லணும்? மைனஸ் முடிவிடத்தில இருந்து நேர் முடிவிடத்துக்கு ஒரு கூலோம் நேரேற்றத்தை மின்கலத்தினோடு கொண்டு செல்வதற்கு செய்ய வேண்டிய வேலை. ஓகே, ஒரு கூலோம் நேரேற்றத்தை மறைமுடிவிடத்திலிருந்து நேர்முடிவிடத்துக்கு மின்கலத்தினோடு கொண்டு செல்வதற்கு செய்ய வேண்டிய வேலை அந்த மின்கலத்தின் மின்னியக்க விசை எனப்படும். அது வரவிலக்கணம். கேள்வி செய்யறதுக்கு என்ன பார்க்கிறோம்? அழுத்த வேறுபாடு. இப்ப அழுத்த வேறுபாடு பார்க்க எப்பவும் எப்படி பார்க்கணும்? நேர்முனையில இருந்து மறைமுனைக்கு பார்க்கணும். சோ V1 மைனஸ் V2 தான் நீங்க மாறி V2 மைனஸ் V1 என்று பாத்தீங்களா அது என்னது தரும்? மைனஸ் தரும். ஓமல்லோ. இதே மாதிரி நாங்கள் பார்த்து ஒரு தடை ஒன்று எடுத்தீங்களா இந்த தடைக்குள்ளால கரண்ட் ஓடுது என்று எடுத்தால் ஒரு தடைக்குள்ளால கரண்ட் எங்க இருந்து ஓடும்? அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் ஓடும். இதையும் காய்ச்சிட்டேன்னா சோ V1 V2 என்றா V1 மைனஸ் V2 தான் ஐயா. சோ கரண்ட் வந்து அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஓடும். V1 மைனஸ் V2 தான் ஐயா. நீங்க மாறி V2 மைனஸ் V1 என்று போட்டால் அது மைனஸ் ஐயா. ஓகேயா? சோ இது ரெண்டு விஷயமும் எங்களுக்கு தேவை. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகள் பார்த்துனாங்க. இப்ப இது பார்க்கணும். 4ஆம் கேள்வியை பாருங்க. பேஜ் நம்பர் 24. முதலாம் கேள்வி பாரு. இப்படி இருக்கு ஒரு சர்க்கிட். இது ஏ, இது பி, இதுல 1 ஆம்பியர் கரண்ட் ஓடுது. இது 6 வோல்டேஜ், இது 3 வோல்ட். இப்ப என்ன? ஏக்கும் பிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாட்டை காண்க. அழுத்த வேறுபாடு அப்ப இது VA, இது VB என்று வச்சா VA மைனஸ் VB காணும். இப்ப இந்த நேரடி எழுதுறதுக்கு நான் சொல்லி தந்தனான்னு நினைக்கிறேன். இப்படிதானே என்னட்டு பார்த்துனாங்க. ஏல இருந்து பிக்கு அழுத்த வேறுபாடு VA மைனஸ் VB ஏல இருந்து பிக்கு போகணும். இப்ப ஏல இருந்து பிக்கு போயக்குள்ள எப்படி போறோம்? இங்க இருந்து இங்க போறேன் முதல் ஒவ்வொரு உறுப்பையும் தாண்டி போய்க்க பாப்பீங்க. இதுல இருந்து இதுக்கு போறேன், இதுல இருந்து இதுக்கு போறேன். இப்ப இங்க இருந்து இங்க போயிருக்க பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போறோம். பேட்டரியின் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போறபடியா இது என்னன்னு வரும்? சக 6 வோல்டேஜ். இங்க இருந்து இங்க போயிருக்க பேட்டரியில இருந்து போற கரண்ட் திருப்பி பேட்டரிக்கு வருவேன். பேட்டரியில இருந்து வெளியால போற கரண்ட் இருக்கല്ലോ திருப்பி பேட்டரிக்கு வரும். அது என்ன கரண்ட்? 1 ஆம்பியர். இப்ப இங்க கரண்ட் ஓடுற திசைக்கு நான் எதிர் திசையில வர்றேன். இப்ப சய ஐஆர், சய 1 3 சய 3. அப்ப அடுத்த வேறுபாடு என்னட்டு வரும்? 6 சய 3 3 வோல்டேஜ். அப்ப VA மைனஸ் VB 3 வோல்டேஜ். ஓகே இல்ல? இப்ப 2ஆம் கேள்வி பாருங்க.
சரி ஏபி இதுல இருக்குது 2 ஓம் 10 வோல்டேஜ் 4 இதுல 1 ஆம்பியர் கரண்ட் ஓடும். இப்ப என்ன வேணும்? விஏ மைனஸ் அழுத்த வேறுபாடு வேணும். நாங்க விஏ மைனஸ் விபியை காணும். சோ கண்ட இப்ப என்ன வரும்? ஏயில இருந்து பிக்கு போறோம். போங்க வேன். இப்ப இதுல ஒரு உறுப்பு இருக்குது. இது இதை தாண்டி போறேன், இதை தாண்டி. இப்ப கரண்ட் இப்படி ஓடுது 1 ஆம்பியர். நான் அதுக்கு எதிர் திசையில போறேன். கரண்ட் ஓடுறதுக்கு எதிர் திசையில போனா மைனஸ் ஐ இன்டு ஆர் வந்து -2. இங்க பிளஸ் முடிவிடத்தில இருந்து மைனஸுக்கு போறேன். அப்ப சக 10. பேட்டரியில இருந்து போற கரண்ட் திருப்பி பேட்டரிக்கு வரும். அப்ப -4. இப்ப விளைவில் 2 வரும். 10/6 4 வோல்டேஜ். அடுத்தது மூணாங்கலை வரும். இப்படி ஒரு பேட்டரி இருக்கு. தடை திருப்பி இப்படி ஒரு பேட்டரி இப்படி ஒரு. இது பி. இவர் 20 வோல்டேஜ். ஆமா. இது 5 வோல்டேஜ் 1 ஓம் 4 ஓம் 10 ஆம்பியர் கரண்ட். இப்ப எனக்கு பார்க்கணும் அவன் இங்க இந்த பேட்டரியில இருந்து 2 ஆம்பியர் போகுதுண்டா இங்க 2 ஆம்பியர் வந்திருக்கணும். கரண்ட் போனாலும் படிக்கிறோம் நாங்கள். இப்ப இங்க பாரு பிக்கு அடுத்த வேறுபாடு வேணும்டா ஏயில இருந்து பிக்கு போ. இப்ப ஏயில இருந்து இதுக்கு வந்து இதுல இருந்து இதுக்கு வந்து இங்க வரணும். ஆனா என்ன சொல்ல வந்தேன் இதுல இங்க இதுல இருந்து 2 ஆம்பியர் போகுதுண்டா இந்த பேட்டரிக்கு 2 ஆம்பியர் வந்தாகும் இதுக்குள்ள இல்லையா? இங்க 2 ஆம்பியர் வரும். இங்க 2 ஆம்பியர் வருதுன்னா இந்த பேட்டரியில இருந்து 2 ஆம்பியர் வரும். ஒரு சர்க்கிட்ல ஒரு திசையில மட்டும்தான் கரண்ட் ஓடும். இப்ப சிலது கேட்கும், சார் பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுமா? பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுமாண்டா எஸ் ஓடும். எப்படி? இந்த ஒரு பெரிய பேட்டரியையும் ஒரு சின்ன பேட்டரியையும் நாங்கள் தொடுத்தமா இருந்தால் இப்ப இது 10 வோல்டேஜ் இது 2 வோல்டேஜ். இப்ப என்ன நடக்கும்? இந்த 10 வோல்டேஜ்ல இருக்கு கரண்ட் இந்த 2 வோல்டேஜுக்குள்ள இப்படி ஓடும். ஓகே, அப்ப இங்க பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடும். சரி, இந்த கரண்ட் ஓடுறதுகளை சம்பந்தமா நாங்கள் பிறகு கேட்போம் எப்படி ஏற்றங்கள் நகருதுன்னு. சோ மின்கலங்கள் அப்படின்னு தனிய கேட்பேன் பின்னுக்கு. அப்ப எங்க கேட்கிறார். சரி, இப்ப கரண்ட் ஓடும். அப்ப ஒரு சர்க்கிட்ல ஒரு கரண்ட் தான் இருக்கலாம். அப்ப இங்க 2 ஆம்பியர் போகுதுன்னா இங்க 2 ஆம்பியர் வரணும், இங்க இருந்து 2 ஆம்பியர் வரணும். இப்ப போடுங்க, அம்புக்குறி முக்கியம். இங்க இருந்து போறோம், ஏயில இருந்து போறோம். இங்க இது எவ்வளவு? பேட்டரியின் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போறேன். அப்ப சக 20. இதுல கரண்ட் ஓடுற திசைக்கு எதிர் திசையில போறேன். ஐ இன்டு ஆர். ஐ வந்து 2 ஆம்பியர் தானே. 2 தர 2 2 வோல்டேஜ். ஆனா மைனஸ். இந்த பேட்டரிக்கு கரண்ட் இப்படி ஓடுது. பட் கரண்ட பற்றி கவலை இல்ல. பேட்டரிக்கு மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போறோம். மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போனால் மைனஸ். இப்ப இது 5 வோல்டேஜ். இங்க எப்படி 2 ஆம்பியர். 4 2 8 8 கரண்ட் ஒரு திசைக்கு எதிர் திசையில போறோம். இப்ப சொல்லுங்க விஏ மைனஸ் விபி என்ன? 20/2. இதுல இது 3 கூட்டு 8 2 10 15.
20/15 எவ்வளவு? 5. 5 volt. விளங்குதல்ல? இன்னும் கரண்ட் வரலடா. அடுத்தது பாரு. இப்படி இருக்கு. இதுல 4 வோல்டேஜ். சரிட்டுக்க தெரியுது இல்ல. இது 3 ஓமா. இதுல இந்த 2 ஆம்பியர் கரண்ட் ஓடுது. பெருமானங்களை பாத்துக்கோ. 9 வோல்டேஜ். இது 2 ஓம். இப்போ என்ன வேணும்? ஏ பி இடையில அழுத்த வேறுபாடு வேணும். எங்க இருந்து வருவோம்? ஏல இருந்து பிக்கு வருவோம். இதுல இப்படி கரண்ட் ஓடுது, இங்க இப்படி கரண்ட் வரணும். அப்ப இங்க இருந்து இங்க 2 கரண்ட் ஓடுற திசையிலேயே வாரன். கரண்ட் வந்து 3 ஆம்பியரா? சோ 3 ஆம்பியரா? அப்ப நான் கரண்ட் ஓடுற திசையிலேயே வாரன். கரண்ட் ஓடுற திசையிலேயே அழுத்த வேறுபாடு பாக்குறபடியா 2 6 சக 6 வோல்டேஜ். இது எப்படி? பேட்டரியின் மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போறேன். அப்ப சய 9. இங்க எப்படி? கரண்ட் ஓடுற திசையிலேயே வாரன். 3 தர 3 9 சக 9. இங்க சக 4. பேட்டரியின் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போறோம். இப்ப என்ன வரும்? சக 9 சக 9 போயிடும். அப்ப 6 4 10. அப்ப VA மைனஸ் VB எவ்வளவு? 10 வோல்ட். கிளம்பല്ലോ. விளங்கு. முன்னுக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 23ல என்னது? மின்கலங்க ஒன்றின் அகத்தடை. மின்கலம் ஒன்றின் அகத்தடை. இப்ப ஒரு பேட்டரி ஒன்று எடுத்தீங்களா, உங்களுக்கு தெரியும். அப்ப நார்மலா ஒரு பேட்டரி எடுத்தா தெரியும் இப்படித்தானே இருக்கு. இதுக்குள்ள இந்த கார்பன் கோல் ஒன்று இருக்கும். இதுக்குள்ள கரித்தூள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பேட்டரி. இப்ப நீங்க கரண்டோட எப்படி ஓடும்? இந்த கார்பன் கோள்களுக்குள்ள கரண்ட் ஓடும் தானே கொஞ்சம் தூரத்துக்கு. பிளஸ் மைனஸ் சேர்றதுக்கு இந்த கார்பன் கோள்களுக்குள்ள கரண்ட் ஓடும். இதுக்குள்ள கிரியேட் ஆகுது பிளஸ் மைனஸ். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துதான். இப்ப இந்த இவர் இதுக்குள்ள கொஞ்சம் தூரம் கரண்ட் ஓடுறதால இதுக்கு ஒரு தடை இருக்கு. இப்ப மின்கலத்துக்குள்ள இருக்கு அந்த தடை. அதை நாங்க என்னன்னு சொல்றோம்? அகத்தடை அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. அகத்தடை. இப்போ எந்த ஒரு மின்கலத்தை எடுத்தாலும் அகத்தடை இருக்கும். அகத்தடை இல்லாமல் ஒரு பேட்டரி இருக்காது. ஓகேயா? அகத்தடை இல்லாம ஒரு பேட்டரி இல்லையண்டா, இப்ப சொல்லு, அகத்தடை இல்லாத பேட்டரிக்கு என்ன பேர்? நான் என்ன சொன்ன, உலகத்துல அகத்தடை இல்லாத பேட்டரி இருக்காது. ஆனா நாங்க தியரியில கேட்போம், ஒரு மின்கலம், இந்த மின்கலத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது, அகத்தடை இல்லாத மின்கலம்.
இப்ப இந்த மின்கலம் என்ன மின்கலம்? லட்சிய மின்கலம். அந்த என்னது ரியல் லைஃப்ல இல்லாதது லட்சியம். அது எங்களுக்கு தெரியுமே. இருக்கட்டும். ஓகே. மீண்டும் கரண்டை கண்டோம். இப்ப ஓகே, இப்ப ஒரு மின்கலம் ஒன்று எடுத்தீங்கன்னா லட்சிய மின்கலம் என்றது என்ன? அகத்தடை 0வா இருக்கிறது. ஒரு பேட்டரி இப்ப நான் கேட்கிறது அகத்தடையோட இருக்கிற பேட்டரி. அதுக்கு ஒரு மின்னியக்க விசை இருக்கும், அகத்தடை ஒன்று. இது நாங்கள் எப்படி கருதலாம் வேண்டா? இது சர்வசமன். இந்த மின்கலத்தை எப்படி கருதலாம் வேண்டா? ஒரு லட்சிய பேட்டரியாவும் அகத்தடை 0வா இருக்கிற ஒரு பேட்டரியாவும் அந்த அகத்தடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு தடையாவும் கருதி கொள்ளலாம். ஏன்? பேட்டரிக்குள்ளால போற கரண்ட் இந்த தடைக்குள்ளால போகுதுன்னு சொன்னாங்களோ. ரெண்டுக்குள்ளாலையும் ஒரே கரண்ட் போகுதுன்னு அதுக்கு என்ன பெயர்? தொடர்நிலை இணைப்பு. இப்ப அந்த அகத்தடைய தொடரா இருக்கிற ஒரு தடையா கருதி கொள்ளலாம். அது முன்னுக்கும் போடலாம், பின்னுக்கும் போடலாம். அப்ப இந்த அகத்தடை இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பேட்டரி. ஓகே. இந்த பேட்டரியும் இதையும் சேர்ந்ததுதான். இப்ப எனக்கு இந்த முனைகளுக்கு இடையில அழுத்த வேறுபாடு வேணும். ஏக்கும் பிக்கும் இடையில அழுத்த வேறுபாடு வேணும். இப்ப இந்த பேட்டரியில இருந்து ஐஎன்எம் மின்னோட்டம் ஓடுதுன்னு வைங்க. இப்ப நீங்க பேட்டரியில இருந்த உடனே இங்கே என்ன? பேட்டரியில இருந்து ஐஎன்எம் மின்னோட்டம் ஓடும். இது ஏ, இது பி, ரெண்டு சர்வசமம் தானே, ஒத்த முனை. இப்ப விஏ மைனஸ் விபியை காணும். நான் தியரி என்றபடியே நான் இப்படி போறேன். நீங்க விஏ மைனஸ் விபி இதெல்லாம் விஏ, இது இந்த இடத்துல இருக்கிற அடுத்தது V1 வைப்போம். அப்ப விஏ மைனஸ் விபி என்ன வரும்? இப்ப உங்களுக்கு அம்புக்குறி போட்டு எழுத தெரியும். நான் தியரி என்றபடியே எப்படி எழுதுறோம்? விஏ மைனஸ் V1 சக V1 மைனஸ் விபி. இப்ப சொல்லுங்க, விஏ மைனஸ் V1 என்ன? விஏ மைனஸ் V1 என்ன? மின்கலத்தின் மின்னியக்க விசை பிளஸ் V1 மைனஸ் விபி என்ன? V1 மைனஸ் விபி. பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுதுன்னு திருப்பி பேட்டரிக்குள்ள வரணும்னு சொன்னாங்க. இங்க இருந்து வரணும் கரண்ட். அப்ப கரண்ட் ஒரு எதிர்த்து சில பாக்குறீங்க. அப்ப மைனஸ் ஐஆர். அப்ப இ மைனஸ் ஐஆர். அப்ப விஏ மைனஸ் விபி என்றது இ மைனஸ் ஐஆர். ஓகேயா? ரைட். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? பேஜ் நம்பர் 23ல அவன் இந்த டயக்ரத்துக்கு எழுதணும். இந்த டயக்ரத்துல இதுகளை குறிச்சு விடும். இந்த மின்னோட்டங்கள். மின்னோட்டம் எப்படி ஓடுது? பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடும். எழுதிட்டீங்கல்ல? இப்ப அடுத்த சந்தர்ப்பத்தை பாருங்க. என்னது? மின்கலத்துக்குள்ளால மின்னோட்டம் போயிருக்க. இதே இதுதான். இப்ப பேட்டரி இப்படி இருக்குது, அகத்தடை ஆர், இ மின்னியக்க விசை அகத்தடை. இப்ப பேட்டரிக்கு உள்ள வந்த சந்தர்ப்பம் இருக்கும் இப்படி. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். எஸ், 40 மாதம் ஒரு பெரிய பேட்டரி சின்ன பேட்டரி நினைச்சிருந்தா பெருசுல இருந்து வர்றது சின்னனுக்குள்ள ஓடும். அப்ப இதுக்குள்ள ஓடும், பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடும்.
இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்? இது நாங்கள் எப்படி கருதலாம்? ஒரு பேட்டரியாவும் ஒரு அகத்தடையாவும் கருதலாம். இங்க விஏ விபி, இதுல வி1. இப்ப இப்ப விஏ மைனஸ் விபி என்ன? விஏ மைனஸ் வி1 பிளஸ் வி1 மைனஸ் விபி. கரண்ட் எப்படி ஓடுது? அப்ப இங்க இங்க இருந்து ஓடும். அடுத்த ஒருபாடு பாக்க இது இதான். பேட்டரியில எப்படி கரண்ட் ஓடினாலும் நேர் முடிவிடத்துல இருந்து மறை முடிவிடத்தை கழிக்கணும். அப்ப விஏ மைனஸ் வி1 வந்து இதா. இது என்ன? கரண்ட் ஓடுற திசையில பாக்குறீங்க. வி1 மைனஸ் விபி ஐஆர், அது பிளஸ் ஐஆர். இப்ப என்ன வரும்? இ பிளஸ் ஐஆர் வந்தோம் இல்லையா? விஏ மைனஸ் விபி சமம் இ பிளஸ் ஐஆர். விளங்குதெல்லாம். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இத நேரடியா நாங்கள் பயன்படுத்தலாம். பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடினா இ மைனஸ் ஐயா, பேட்டரிக்குள்ள இ பிளஸ் ஐயா. எங்க ரெண்டு எக்ஸாம்பிள் பாரு. இப்ப இப்படி இருக்கு. ஒரு பேட்டரி 10 வோல்டேஜ் பேட்டரி, இது 2 ஓம் அகத்தடை. இதுல இருந்து கரண்ட் ஓடுது 3 ஆம்பியர். இப்ப சொல்லுங்க வி1 மைனஸ் வி2 என்ன? சும்மா சின்ன கேள்வி. சோ வி1 மைனஸ் வி2 என்ன? பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது, அப்ப இ மைனஸ் ஐயா. சரியா? பேட்டரியில இருந்து ஓடுறபடியா இ மைனஸ் ஐயா. இ என்ன? 10. I3 R2, அப்ப 10 6 4 வோல்டேஜ். இப்ப இப்படி இருந்தா இது 10 வோல்டேஜ், 2 ஓம், பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுது 3 ஆம்பியர். என்ன வரும்? விஏ மைனஸ் விபி. ஏயில இருந்து எப்பவுமே ஏயில இருந்து பிக்கு தான் அடுத்த வேறுபாடு. அதான் சாரி, இந்த பேட்டரியின் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு தான் அடுத்த வேறுபாடு இருக்கும். கரண்ட் ஓடுறதை பற்றி கவலை இல்ல. பேட்டரியின் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு இ பிளஸ் ஐயா. பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுது இ பிளஸ் ஐயா. அப்ப இ10 I3 R2 16 வோல்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி எழுது. இந்த கேள்வி எழுதுமா? விஏ மைனஸ் விபியின் பெருமதி யாது? என்ன கேட்கிறேன் கேள்வி? விஏ மைனஸ் விபியின் பெருமதி யாது? யா, என்ன வரும்? டேய், இப்ப இது எழுதிடலாம். இது எப்படி கரண்ட் ஓடுது? டேய், பேட்டரியின் பின்பக்கத்துல போதுன்னு இங்க முன்னுக்கு கீறி பார்க்கணும். இப்ப பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது. சோ பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுனா இ பிளஸ் ஐ, இ மைனஸ் ஐயா. ஆனா இது அடுத்த வேறுபாடு சொல்லுங்க பாப்போம். பேட்டரியின் பிளஸ்ல இருந்து மைனஸ் கழிக்கணும். விபி மைனஸ் விஏ தான் நீங்க எழுதணும். சோ விபி மைனஸ் விஏ என்றது இ மைனஸ் ஐயா.
இ வந்து 4, ஐ 2, ஆர் தசம் 3. 4 செய்ய தசம் 6, அப்ப 3 தசம் 4. உதயது விபி மைனஸ் விஏ. ஆனா கேட்டது என்னத விஏ மைனஸ் விபி. அப்ப விஏ மைனஸ் விபி சய 3 தசம் 4 வோல்ட். விளங்குதாடா இது? இந்த கருத்தை விளங்குதா? இப்ப பேஜ் நம்பர் 24ல 4ஆம் கேள்வியில 5வது ஒரு பாட்டு விட்டு போனாங்கல்ல, அதை பாரு. இப்ப எப்படி இருக்கு? ஒரு பேட்டரி, ஒரு தடை. இது 3 ஓம். 10 வோல்டேஜ், 1 ஓம், 2 ஆம்பியர் கரண்ட் ஓடும். இப்ப ஏக்கும் பிக்கும் இடையில அழுத்த வேறுபாடு. இப்ப விஏ மைனஸ் விபி வேணும் எனக்கு. என்ன செய்வோம்? இதுக்குள்ள இருக்கிற அழுத்த வேறுபாடு சக இதுக்கு இருக்கிறது. இதுக்கு என்ன அழுத்த வேறுபாடு? பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது இருக்கല്ലോ. இப்ப இ மைனஸ் ஐயா. இ வந்து 10, ஐ 2, ஆர் 1, அப்ப 2, அவ்வளவு 8 வோல்டேஜ். இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு 8, 10 செய்ய 2. நேரடியா போட்டுருவீங்க இனிமேலைக்கு. ஆரம்பம் பண்றபடியே இந்த ஜாம்பாடு எழுதி எழுதி பாக்குறோம். அவ்வளோ இங்க எப்படி கரண்ட் இப்படி வருதுன்னு இங்க இப்படி வரணும். அப்ப 3 2 6 சை 6. இப்ப என்ன வரும்? 8 சை 6, 2 வோல்டேஜ். செய்யலாம் எல்லாம். இப்ப அடுத்த எழுதி பாருங்க. இனி எல்லா கேள்வியும் டக்கு டக்குன்னு செய்ய போறோம். சரி, அழைக்கிறேன். 5ஆம் கேள்வி பாரு. ரொம்ப கஷ்டமான கேள்வி ஒண்ணு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன என்னது? 10 வோல்டேஜ், 5 ஓம். அது ஓடுற கரண்ட் என்னவா? மின்கலத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. இதுக்கு அகத்தடை இல்ல. இப்ப என்ன கரண்ட் ஓடும்? 2 ஆம்பியர். ஒரு நேரடியா தெரியுமே எங்களுக்கு. சார், இப்ப என்ன இதுல இந்த அழுத்த வேறுபாடுகள் இருக்க பாத்துருங்க. இதுல V1, இதுல V2. அழுத்த வேறுபாடு என்ன? V1 மைனஸ் V2 தான் 10 வோல்டேஜ். V1 மைனஸ் V2 தான் 10 வோல்டேஜ். ஓகே தானே? இப்ப இது இந்த பக்கத்தால கரண்ட் ஓடுது. கரண்ட் ஓடுற திசையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அழுத்த வேறுபாடுன்றது பேட்டரியில பிளஸ்ல இருந்து மைனஸ் பார்க்கணும். V1 மைனஸ் V2 10 வோல்ட். இந்த தடைய பாருங்க. இதுல V1 இதுல V1, இங்க V2. இப்ப கரண்ட் எங்க ஓடுதுன்னு பாருங்க. அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் முடிஞ்சு V1 மைனஸ் V2 10, V1 தானே கூட. இங்க இருந்து அங்க ஓடுது. கரண்ட் இப்படி ஓடுது. ஓகே தானே? சரி, நான் முன்னூறு சொன்னேன். அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஓட மாட்டேன். அது ஓகே தானே? அப்ப இது கால்குலேட் பண்றது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். V1 மைனஸ் V, I சமன் V ஓவர் R. ஐ தானே கேட்டது? 10 5 2. ஓகேயா? இப்ப 6ஆம் கேள்வியும் அதே தானே? அது செய்திருவோம். என்னது? 12 வோல்டேஜ் பேட்டரி, அகத்தடை 1 ஓமா, இது 4 ஓமா. இங்கேயும் ஐ என்னன்னா கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும் இந்த அகத்தடைய நாங்க எப்படி கருதுவோம்?
இந்த ஒரு ஓம தொடரா இருக்கிற தடை மாதிரி கருதுவோம். அப்ப இப்ப இந்த சர்க்கிட்ல என்ன தடை இருக்குன்னு கேட்டா, இந்த 4 ஓமுக்குள்ளால போற அதே கருந்து இந்த ஒன்றுக்குள்ளால போகுது. இப்ப இந்த 4 ஒன்றும் தொடர் 5 ஓம். வெளிமேலுக்கு தெரியும் அகத்தடை இந்த தடையோட தொடரா இருக்குது. 5 ஓம் தடை, 12 வோல்டேஜ் பேட்டரி. அப்ப என்ன 12×5 எவ்வளவு 2.4. இதுல இருந்து சிக்கலும் இல்லையே. ரைட், வேளாங்கண்ணி பாருங்க. தரப்பட்டுள்ள மின்சுற்றில் மின்கலங்கள் புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உடையன. இதுதான் மெத்தட். இனி எல்லாம் இது இல்ல. அடுத்த இன்னொரு கேள்வி செய்துட்டு பார்ப்போம். இதுல இருக்கு அம்பியர் மானி. இங்க இருக்கு ஒரு தடை, இது வோல்ட். இருபது வோல்டேஜ், இது 4 வோல்டேஜ், 6 ஓம் 10 ஓம். இப்ப அம்பியர் மானின் வாசிப்பு என்ன, வோல்ட் மானின் வாசிப்பு என்ன கேட்கிறேன். எப்படி காணுவீங்க? இப்ப கரண்ட் எப்படி ஓடும்? சில கரண்ட் எப்படி ஓடும் கேட்டா, அம்பியர் மானின் 20 பெருசு, 20 4. இப்ப இதுல இருந்து வலிக்கிற கரண்ட் இப்படியே வந்து இதுக்குள்ள வந்து இங்க போகும். இந்த அம்பியர் மானி வோல்ட் மானி என்னன்னு எடுக்கிறோம் நாங்கள் இங்க லட்சியம் என்று எடுக்கிறோம். இப்ப இதுக்கு தடை இல்ல, இதுக்குள்ளால கரண்ட் ஓடாது. இப்ப இந்த சைக்கிள்ல இப்படிதான் கரண்ட் ஓடும். இப்ப விளைவுல என்ன பேட்டரியை ஒர்க் பண்ணுது கையெழுறதுக்கு. விளைவுல 20 வோல்டேஜ் இது எதிர்க்குது 4 வோல்டேஜ். இப்படிதானே கரண்ட் வரப்போகுது, இது எதிர்க்குது. இப்ப 20 4 16 வோல்டேஜ். கீழ் சர்க்கிட்ல மொத்தமா என்ன தடை இருக்கு 8 ஓம். 16 8 என்ன கரண்ட் அப்ப 10 ஆம்பியர். இந்த இதுல வர்ற 2 அம்பியரை தான் இந்த அம்பியர் மானி வாசிக்கும். அதான் அதுக்குள்ள போகுது. அம்பியர் மானிக்குள்ள போற கரண்ட் விளையாண்டு கேட்டீங்கன்னா 2 அம்பியர், அவ்வளவுதான். பிறகு இங்க போற கரண்ட் இதுக்குள்ள போகுது. வோல்ட் மானி என்னத்தை வாசிக்கும், இதுக்குள்ள இருக்கிற அடுத்த வேறுபாடு 2 4. இப்ப கேட்டது அம்பியர் மானி வாசிப்பேன் என்று கேட்டது 2 அம்பியர். வோல்ட் மானி வாசிப்பேன் என்று கேட்டது I×R 4 வோல்ட். சிக்கல் இல்லையே. அடுத்த வெளியே பாருங்க. இப்படி இருக்கு சர்க்கிட். இது 10 வோல்டேஜ், 20 வோல்டேஜ், இது 2 ஓம், இது 3 ஓம், 8 ஓம், 2 ஓம். கேட்டது வோல்ட் மானி வாசிப்பு. வோல்ட் மானி என்னதை வாசிக்கும், தன்னுடைய முனைகளுக்கு குறுக்கே இருக்க வோல்ட் மானி. அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில இவற்றை முனை 2 இருக்குல்ல, இதுக்கு கரண்ட் ஓடாதானே. அப்ப இதுக்கு இடையில இருக்கிற இந்த வோல்ட் விளைவை வாசிக்கும். இது V1, இது V2 வேண்டா. வோல்ட் மானி வாசிக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றில் V1 - V2 வாசிக்கும், அல்ல V2 - V1. ஏன் வோல்ட் மானி எப்போ பிளஸ் வரும்போது தான் அழகும், வேறுபாடு தான் அழகும். ஓகே, ஒன்றில் V1 - V2 அல்லது V2 - V1. சரி, ரைட், அது காணணும். இப்ப எப்படி கரண்ட் ஓடும் என்று பாரு. முதல் கரண்ட் இப்படித்தான் ஓட போகுது, சுத்தி இப்படித்தான் ஓடும்.
இப்ப என்ன பேட்டரி ஒர்க் பண்ண போகுது? இப்ப இது 20 வோல்டேஜ், அப்படி வந்து இதுவும் கரண்ட கொடுக்குது 10 வோல்டேஜ். இப்ப மொத்தமா 30 வோல்டேஜ் பேட்டரி ஒர்க் பண்ணும். 30 வோல்டேஜ் ஒர்க் பண்ணுது. தடை எவ்வளவு பாருங்க, 3 ஓம் 2 5, 5ம் 10ம் 8 10 15. சர்க்கிட்ல மொத்தமா 15 ஓம் தடை இருக்குது. அப்ப ஓடுற கரண்ட் என்ன? 30 × 15 எவ்வளவு? 10 ஆம்பியர். 2 ஆம்பியர் கரண்ட் ஓடும். விளங்குதா? அது I வந்து 2 ஆம்பியர். இனி V1 மைனஸ் V2 காணும். நாங்கள் அந்த பேட்டரிக்கு கண்ட அதே கான்செப்ட்ல காட்டுற மாதிரி. எப்படி 1ல இருந்து 2க்கு போங்க. V1 மைனஸ் V2 வேண்டாம். நான் காண போறது V1 மைனஸ் V2. சோ 1ல இருந்து 2க்கு போறேன். நீங்க இப்படி போறேன், நான் இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. இப்படி 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 V1 V2 வந்துடு இல்லையா? மேலால போனா சரி, இங்க போய் இங்க போய் இங்க வாங்க. அது ஏன் சரி? நான் இப்படி போறேன்னா முத்து வேறுபாடு எழுதுங்க. என்னது? இதுக்கு எவ்வளவு? சோ கரண்ட் ஓடுறது இந்த திசை தான். அப்ப ஐயா சோ 2 4 சக 4. இங்க இருந்தீங்க சய 10. இங்க இருந்தீங்க கரண்ட் இப்படிதான் ஓடுது. கரண்ட் ஓடுற திசையில பாக்குறோம் 2 16. வலது வேறுபாடு என்ன? 4ம் 16ம் 20 சய 10. அப்ப 10. சோ வோல்ட் மானி வாசிப்பு 10 வோல்ட். இவ்வளவுதான் ஆன்சர். நீங்க மேலால பார்த்தாலும் அதுதான் வரும். எப்படி? சய 6 சக 20 சய 4 எவ்வளவு? சக 10. விளங்குதெல்லாம். வோல்ட் மானி வாசிப்புன்றது இந்த முனைகளுக்கு இடையில இருக்கிற வோல்ட். இந்த இருந்து இங்க காணணும். இந்த கான்செப்ட்ல கண்டுபிடி செய்யலாமோ?